அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கான ரெசிபி சேப்பங்கிழங்கு ரோஸ்ட். நம்மள நிறைய பேர் இந்த சேப்பங்கிழங்கை ரொம்ப அவாய்ட் பண்ணுறோம். காரணம் இது ரொம்ப கொலன்னு இருக்கும், செய்கிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும், இப்படிலாம் யோசிச்சு தான் நம்ம இதை அவாய்ட் பண்ணுறோம். இதை வாங்கினோடனே நம்மலாம் பண்ணுற பெரிய மிஸ்டேக் என்னென்னா, நம்ம இதை குக்கரில் வேக வச்சுருவோம். அது பண்ணிங்கன்னா ரொம்ப கொலன்னு ஆகிடும். ஜஸ்ட் ஓப்பன் பாட்டில் கட் பண்ணி வேக வச்சிங்கன்னா 10 மினிட்ஸ் தான், சூப்பராக வெந்துடும். இந்த மாதிரி பாருங்கள். இப்போ எங்கேயாவது கொலன்னு உங்களுக்கு இருக்கா? இல்லை. அதை நல்லா தோல் உரிச்சு எடுத்துகிட்டு ஸ்லைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. வச்சுட்டு உப்பு போட்டு வேக வைக்கணும் கண்டிப்பாக. அதுக்கப்புறமா பிளேட்டில் கொஞ்சம் போல் நம்ம அமுதம் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. பெப்பர் தூள், சோம்புத்தூள், உப்பு, புளி பேஸ்ட்டு, அரிசி மாவு, இவ்வளோ தான் இதுக்கு தேவையான இன்க்ரிடியன்ட்டு. புளி பேஸ்ட் என்னென்னா ஒன்றுமே இல்லைங்க, சிம்பிள். ஒரு சின்ன பாட்டில் புளியை எடுத்து, உங்களுக்கு தேவையான அளவு புளியை எடுத்துகிட்டு நல்லா தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுருங்க. ஆறுனதுக்கப்புறம் நல்லா பிழிஞ்சு பேஸ்ட் மாதிரி எடுத்துகிட்டு அகைன் நீங்கள் லைட்டாக ஒரு சூடு பண்ணிவிட்டு ஆற வச்சுருங்க. இதை கிளாஸ் பாட்டிலில் ஸ்டோர் பண்ணிங்கன்னா அப் டு 5 days ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இந்த மாதிரி டிஷ்ஷஸ்க்கெல்லாம் நம்ம ஈஸியாக அந்த பேஸ்ட்டை யூஸ் பண்ணிக்க முடியும். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற சேப்பங்கிழங்கை நல்லா இதில் மேரினேட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு சரியாக கோட் ஆகலைன்னா லைட்டாக தண்ணி தெளிச்சுக்கணும். ரொம்ப தண்ணி தெளிச்சிங்கன்னா கொலன்னு ஆகிடும். ஸோ லைட்டாக தண்ணி தெளிச்சுட்டு ஜஸ்ட்டு மேரினேட் பண்ணி வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஒரு தோசை தவாவில் எண்ணெய் ஊற்றி உங்களுக்கு தேவையான சேப்பங்கிழங்கை இதில் ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். பேலன்ஸை நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிவிட்டு கூட மதியம் கூட செஞ்சுக்கலாம். நம்ம இந்த டிஷ் ஆக்சுவலி எதுக்காக நான் செய்கிறேன்னா, காலையில் எங்கள் பாப்பாவுக்கு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபிக்காக இதை செய்கிறேன். நம்மலாம் இது ரொம்ப டைம் எடுக்கும். இதெல்லாம் நம்ம நிறைய விஷயங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்குறத அவாய்ட் பண்ணிடுறோம். மோஸ்ட்லி நம்ம என்ன கொடுக்குறோன்னா உருளைக்கிழங்கு தான் கொடுக்குறோம். அதை அவாய்ட் பண்ணிவிட்டு இதை செஞ்சு பாருங்கள். ரொம்பவே ஈஸியான டிஷ்ங்க இது. ரொம்ப டைம்லாம் எடுக்காது. இதில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. வாய்வு தொல்லை கிடையாது. உடம்புக்கு ரொம்பவே சத்தான ஒரு கிழங்கு வெரைட்டி இது. இது ரொம்ப நேரத்துக்கு இந்த மாதிரி செய்யும்போது ரொம்ப நேரத்துக்கு இது கிறிஸ்பியாகவே இருக்கும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இதை ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம அமுதம் ப்ராடக்ட்ஸ் உங்களுக்கு ஏதாச்சும் தேவைப்படுச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி வாங்கிக்கோங்க. இன்றைக்கி எங்கள் பாப்பாவோட லஞ்ச் பாக்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தயிர் சாதம், சேப்பங்கிழங்கு ரோஸ்ட், அப்புறம் குக்கும்பர், இதெல்லாம் தான். தேங்க்யூ. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.